மீண்டும் ஒரு அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீரானது திறக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சக்கரபாணி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இதனால் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைந்திருக்கிறார். கலிஃப்துல்லா, விரிவான விவரங்கள். வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று அதிகாலை முதல் தற்போது வரை அதி கனமழை பெய்து வருகிறது. மேலும் விழுப்புரம், விக்கிரவாண்டி, மயிலம், செஞ்சி, திண்டிவனம், வானூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதோடு அணை, குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருகிறது. இதன் காரணமாக விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணை தண்ணீர் கிடுகிடன் நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் வீடூர் அணையின் முழு கொள்ளளவான 32 அடியில் தற்போது 31 அடிக்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வீடூர் அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் சக்கரபாணி ஆற்றிற்கு திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சக்கரபாணி ஆற்றங்கரை ஓரம் உள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பொம்பூர், கணபதிப்பட்டு, ரெட்டிக்குப்பம், ஆண்டிப்பாளையம் உள்ளிட்ட 18 கிராமங்களுக்கு, புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சில இடங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சக்கரபாணி ஆற்று கரையோடு உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.